வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைமோட் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். நோட்டீஸ் போர்டில் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. எல்லாருமே நோட்டீஸ் போர்டு ஆடியோவை கிளியராக கேளுங்க. பைமோட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணக்கு வந்து ஃபஸ்ட்டு சில ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதன்படி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்பு ஏதாவது பைமோட் ரிலேட்டடாக ஏதாவது ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் கொடுக்கணும். அன்இன்ஸ்டால் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்பில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன இருக்குல்ல ஒரு ஐ சிம்பிள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஐ சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து கிளியர் கேப்சா, அதே கீழே இருக்கல கிளியர் கேப்சா அண்டு கிளியர் டேட்டா அண்டு கிளியர் கேப்சான்னு இருக்கும். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளியர் கேப்சா கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து கிளியர் டேட்டா கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதை டெலிட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே நான் பாருங்கள் டேட்டாவும் கேட்சாவும் 0 ஆயிரும். இந்த மாதிரி நம்ம கொடுத்து முடிச்சுட்டு பேக் வாங்க. இதில் வந்து அன்இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளியர் கேப்சாவும் கிளியர் டேட்டாவும் கொடுத்துட்டு தான் நம்ம அன்இன்ஸ்டால் கொடுக்கணும். ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஆல்ரெடி நீங்கள் பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் கொடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓவில் டைரெக்டாக ஜாயின் பண்ணவங்க வந்து எஸ்பிஓ சோசியல் மீடியாவில் வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மூலம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இல்லை எனக்கு குரூப் இல்லை அப்படிங்கிறவங்களும், என்னோடய அப்ளைனர் வந்து எனக்கு வந்து கைட் பண்ணலை அப்படிங்கிறவங்களும், உங்களோட அப்ளைனர் சஸ்பெண்டில் இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து எந்த குரூப்லேயுமே நீங்கள் ஆட் ஆகலைனாக்கி நீங்கள் வந்து எஸ்பியோட சோசியல் மீடியாவில் இருக்கிற குரூப்பில் இருக்கிற லிங்க் எடுத்து நீங்கள் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம். இதே எஸ்பியோட சோசியல் மீடியாவோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து இந்த மாதிரி தான் லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது யார் இன்ஸ்டால் பண்ணனா எனக்கு குரூப் இல்லை, அப்ளைனர் இல்லை அப்படிங்கிறவங்களும், டைரெக்டாக எஸ்பிஓக்குள்ளே ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி லிங்க் எடுத்து ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். எனக்கு அப்ளைனர் இருக்கிறாங்க, இல்லைன்னா நான் ஒரு புதுசாக ஒரு குரூப்பில் ஆட் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னாக்கி உங்களோட அப்ளைனரோ இல்லைன்னா நீங்கள் ஆட் ஆகியிருக்க குரூப்பில் உள்ள அப்ளைனரோ வந்து உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்களோட லிங்கை ஷேர் பண்ணுவாங்க. அது மூலம் மட்டும்தான் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். என்னோடய அப்ளைனர் வந்து ஆக்டிவில் இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து அவங்க எனக்கு குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். சரியா? அதேமாரி உங்களோட அப்ளைனரும் ஆக்டிவில் இருந்தால் அவங்ககிட்ட இருந்தால் நீங்கள் லிங்கை வாங்கி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நம்ம லிங்கை கிளிக் பண்ண உடனே வந்து இன்ஸ்டாலுங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ப்ளே ஸ்டோரில் போய் இதில் போய் இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஓப்பன் கொடுத்தோன்னே பைமோட் ஆப் ஓப்பன் ஆகும். பைமோட் ஸ்மார்ட், சரி, அதான் ஆப் நேம். ஆப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கீழே கார்னர் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் டைப் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபோன் நம்பர் வந்து ரெஃபரல் கோடு வந்துச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்பை வந்து திரும்பியுமே என்ன பண்ணணுன்னா கிளியர் ஹிஸ்ட்ரி கிளியர் கேப்சா கொடுத்து அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு திரும்ப பண்ணுங்கள். ஏன்னா ரெஃபரல் கோடு டைப் பண்ணுறது வந்து சம்டைம் நம்ம ராங்காக டைப் பண்ணுறோம். அப்போ சைன்இன் கொடுக்கும்போது கரெக்டாக ஆப் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. அதாவது நம்ம வந்து நம்மளோட அப்ளைனருக்கு கீழே வர மாட்டேங்கிறோம். அதனால் நீங்கள் திரும்பவும் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கிளியர் கேப்சா கிளியர் டேட்டா கொடுத்து நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்போது ரெஃபரல் கோடு கேட்காமையே வரும். அப்படி பண்ணோம்னா ரெஃபரல் கோடுங்கிற இந்த ஆப்ஷன் வராமையே வரும்.
நீங்கள் வந்து கிளியர் கேப்ச்சா கிளியர் டேட்டா கொடுத்த பிறகும் உங்களுக்கு வந்து ரெஃபரல் கோடு டைப் பண்ணுற மாதிரியே வந்துச்சுன்னாக்கி ரெஃபரல் கோடை வந்து உங்களோட அப்ளைனர்கிட்ட வந்து காப்பி பண்ணி வாங்கி அவங்கள சென்ட் பண்ண சொல்லி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு டைப் பண்ணும்போது சில சேஞ்சஸ் வருது, அதனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ராப்ளம் வராது. ஆல்ரெடி நாங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணனால தான் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால், அதாவது உங்களோட மொபைலில் ஃபஸ்ட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ராப்ளம் வராது. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நேம் கொடுங்க. லாஸ்ட்டு நேமில் உங்களோட இனிஷியல் கொடுங்க. ரெஃபரல் கோடு வந்து நான் காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். சைன்அப் கொடுங்க. சைன்அப் கொடுத்தோன்னே ஓடிபி ரிசீவ்ட் ஆகும். ஓடிபி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஓடிபி டைப் பண்ணோன்னே நெக்ஸ்ட் கொடுங்க. நம்மளோட பேஜ் வந்து லாகின் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்த கிளிக் பண்ணேன்னா உங்களோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மை ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ரிவார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நமக்கு ஜாயினிங் போனஸாக வந்து 200 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். அடுத்து நீங்கள் உங்கள் லிங்கை வந்து யாருக்காவது கொடுக்கும்போது இதில் தான் அவங்க நேம் எல்லாமே இந்த இடத்துல தான் அதுவும் ஷோ ஆகும். அவங்களோட ரிவார்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட லிங்கை கொடுக்கும்போது உங்கள் டவுன்லோட்ஸோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் மை ரிவார்ட்ஸில் தான் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெஃபரல் லிங்க் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்கலாம், இதுதான் உங்களோட ரெஃபரல் கோடு. இதில் வந்து ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கலாம், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு நீங்கள் உங்களோட டவுன்லோடுக்கு யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டெலகிராமில் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் உங்களோட லிங்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லைன்னா உங்களோட டவுன்லோட்ஸ்க்கோ யாருக்கு ஷேர் பண்ணணுமோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். இதுதான் உங்களோட ஆப்போட நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்போட உங்களோட லிங்க் இது தான். இந்த மாதிரி தான் நம்ம லிங்கை ஷேர் பண்ணணும். ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ரெஃபரல் கோடு கேட்டுச்சுன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஆல்ரெடி யாராவது பைமோட்டோ ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெண்டாவது அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டு ரெண்டாவது இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருது. அப்படி வரும்போது ரெஃபரல் கோடு கேட்டுச்சுனாக்கி நீங்கள் டைப் பண்ணாங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக ஆகுது. இல்லைனா ஏதாவது இஷ்யூஸ் வருது. இதை ஞாபகம் வச்சுடுங்க. தேங்க்யூ.